இன்றைக்கி சனி பெயர்ச்சி. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு. சனி பகவானை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் நவகிரகங்களில் ஒருத்தர். அவர் ரொம்ப நீதிமானாகவும் ஆயுள்காரகனாகவும் இருக்கிறாரு. ஒருத்தவங்களோட கர்ம வினைப்படி பலனை தருவார். சனீஸ்வரன்னா ரொம்ப பயப்படுறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்கவுங்க கர்ம வினைகளை பொறுத்து தான் அவர் பலனை தரார். சூரியன் சாயாதேவிக்கு மகனாக பிறந்திருக்காரு. மகரம் கும்பராசியோட அதிபதி இந்த சனீஸ்வர பகவான். இவர் மந்தனும் சொல்லுவாங்க. காகத்தை வாகனமாக கொண்டவர். நீல நிறம் கருப்பு நிற வஸ்திரத்தை ரொம்ப விரும்புவார். சனீஸ்வரரை சனைச்சரன் அப்படின்னும் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர் மெதுவாக நடக்கக்கூடியவர். அவரோட கால் கொஞ்சம் ஊனமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்குவார். அவங்க அம்மா அப்பா தான் சூரிய தேவர், சாயாதேவி. அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் பார்த்தா யமதர்மனும் யமுனை, அவங்களும் சகோதர சகோதரியாக இருக்காங்க. இவருக்கு 3 மனைவி. நீலாதேவி, ஜேஷ்டாதேவி, மந்தா. சொந்த வீடுன்னு பார்த்தா மகர ராசியும் கும்பராசியும் தான். உச்ச ராசி துலா ராசி. நீச்ச ராசின்னு பார்த்தாங்கன்னா மேஷ ராசி. இவர் ஒரு ராசியிலையும் 2.5 வருஷம் இருக்கிறாரு. நிறம் கருப்பு. ரத்தனம்னு பார்த்தா நீலம். திசை மேற்கு திசை. இவருடைய முக்கியமான கோயில் தலங்கள்னு பார்த்தா திருநள்ளாரும் குச்சனூரும் இவருடைய சனீஸ்வரோட ஸ்தலங்கள். இவருக்கு வழிபட முறைன்னு பார்த்தா சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவனை வழிபடுறதும், சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கிறதும், சனிக்கிழமை நவகிரகங்களுக்கு எண்ணெய் தீபம் போடுறதும் இவர் வழிபட முறையாகும். பொதுவாகவே நம்ம சனி பெயர்ச்சி அப்போ சனீஸ்வரனுக்கு பரிகாரம்னு சொன்னால் பொதுவாகவே இவர் ஒரு நீதிமானாக இருக்கனால தான தர்மங்கள் செய்பவரையும் ஏழை எளியவருக்கு உதவுபவரையும் ரொம்ப அவர் அருள் புரிவார். அதுவும் ஊனமுற்றவர், குறிப்பாக ஊனமுற்றவர் ஹெல்ப் பண்ணுறதுனால சனி பரிகாரத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பொதுவாகவே எல்லாருமே செய்யலாம். இதனால் சனி தோஷம் எல்லாமே நீங்கும். நீதிமானாகவும் இருக்கணும். உழைப்பாளிங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சனீஸ்வரருக்கு. சோம்பேறிங்களை இவர் பிடிச்சிப்பார். அதனால் சனி பெயர்ச்சி அன்னைக்கு இதெல்லாம் செய்யுங்க.